ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சாவிடா சேர்த்து தொலைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லலாம், இந்த மாதிரி தனியாக இருந்து பாருங்க, யாருமே இல்லாம எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் ஒரு நாள் மேனேஜ் பண்ணி பாருங்க, அது கஷ்டம் தெரியும். எல்லாருக்குமே வந்து கஷ்டத்தை அனுபவிக்கும் போது தான் கஷ்டம் தெரியும். என்ன தெரியாது, ஒரு தனிமை சாவடிக்கும் யாருமே இல்லாம. டயாலிசிஸ் பண்றாங்கல்ல, நம்ம ரூம்ல படுத்துட்டு இருப்பேன், டயாலிசிஸ் முடிச்சுட்டேன், திடீர்னு கால் பிடிக்கும், நரம்பு இழுத்து பிடிக்கும், இந்த உயிரே போகும். செம்மையா கால் பிடிக்கும், வயிறு பிடிக்கும், செஸ்ட் பிடிக்கும், கால் பிடிக்கும். அப்போ உங்களாலே உங்களுக்கு வந்து பேச்சிட முடியாது. அப்போ ஒரு கம்பல்சரி கூட இருக்கணும். உங்க கூட யாராச்சும் இருக்காங்கனாக்கா நீங்க கூப்பிடுவீங்க, சத்தமாக கூப்பிட்டு யாராச்சும் வந்தாங்கனாக்கா அந்த ஒரு செகண்ட்ல வந்துட்டு நல்லா தேய்ச்சிக்கிட்டாக்கா அந்த சூடுல வந்து அந்த நரம்பு இழுத்து பிடிச்சிட்டு சூடு தேய்ச்சிட்டே இருக்கணும். உதாரண மாறும், உயிரே போகும். அந்த பெயின்ல செம்ம பெயின் இருக்கும். அந்த பெயின் அனுபவிச்சாதான் தெரியும். யோசிச்சு பாருங்க, டயாலிசிஸ் டயர்ல அந்த இழுத்து பிடிக்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு நரக வேதனையா இருக்கும். அப்போ தோணும் அவங்க யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு. அப்போ அம்மா எப்போ வரும், தாய் கண்ணு காய வச்சு அம்மா அம்மா அதனால முடிஞ்ச வரைக்கும் யாரும் திட்டாதீங்க. இன்னைக்கு எனக்கு நாளைக்கு உங்களுக்கும் வரலாம், வரக்கூடாது சொல்றேன். அப்போ நாளைக்கு உங்களுக்குன்னு வரும்போது இந்த மாதிரி யாராச்சும் இருக்கும்போது கஷ்டமா இருக்கும். அதனால யாரையுமே திட்டாதீங்க. இருக்கிற கொஞ்சம் சந்தோஷமா அதனால வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கலையா வீடியோ பார்க்க வேணாம், திட்டுங்க, பிரச்சனை இல்லை. அவர் திட்டும்போது கொஞ்சம் பார்த்து திட்டுங்க. அது இன்னொருத்தங்களை ஹெல்ப் பண்ணும், ரொம்ப கஷ்டப்படுத்தும். ஐடியாவுக்கு எல்லாருமே இருந்தது இவ்வளவு கஷ்டமா இருக்காது. தனியா வரது ரொம்ப கஷ்டம், பயங்கர கஷ்டம். நமக்கு கஷ்டமா இருக்கும்போது நம்ம பழும்போது தொலைக்க கூட யாரும் இருக்க மாட்டாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணிருங்க, யாருமே திட்டாதீங்க. நிறைய பேர் வந்துட்டு அப்படி இருப்பாங்க, நமக்கு கலந்து போயிடலாம்னு சொல்லிட்டு. நான் ஒன்றும் சொல்ல, அப்படி அது சாவிடா சேர்த்து தொலைன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கே அப்படி தோணும், இடைக்கு ஏதாச்சும் ஆச்சுனாக்கா யாருக்குமே கஷ்டம் இல்லாமல் போயிருமேன்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணுறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கு, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுது. எனக்கு அப்போ அவங்க பார்க்கும்போது தோணும், நமக்கு இதுக்கா இருக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் ரொம்ப அடிபட்டு வந்திருக்கேன் சின்ன வயசுல இருந்து, எனக்கு ஏதாவது கஷ்டமும் புரியும். அதெல்லாம் எனக்குலாம் சர்ஜரி பண்ணிட்டு சர்ஜரி ஆயிட்டுனாக்கா எனக்குன்னு யாருமே இல்லை. எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டிங்க அப்படிலாம். எனக்கு அம்மா இருக்கும்போது ஆசை இருந்துச்சு, ஏன்னா அம்மாவுக்கு குழந்தை அவ்வளோ பிடிக்கும். சாகும் போது கூட அம்மாவுக்கு வந்துட்டு என்ன யாருன்னே தெரியாத நிலைமையில கூட நம்ம குழந்தை கேட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு ஆசை இருந்தது, இப்போ அதெல்லாம் கிடையாது. எனக்கெல்லாம் சர்ஜரி பண்ணிட்டு நான் நல்லா ஆயிட்டுனாக்கா என்னால் எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, வேலைக்கு போயிட்டு சத்தியமா ஹெல்ப் பண்ணுவேன், கண்டிப்பா பண்ணுவேன். அது மட்டும் தான் ஒரு எய்ம். சப்போஸ் அதுக்கு முன்னாடி எதாவது ஆச்சுனாலும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இது மாதிரி அம்மா டாபிக் பேசும்போது கஷ்டம் வந்துடும். அதில் வந்து நெகட்டிவ் கமெண்ட் பார்க்கும்போது சங்கடம் ஆயிடுச்சு, தப்பா எடுத்துக்காதீங்க. நான் முடிஞ்சிட்டு கட் பண்ணிடுவேன், மேபி கட் பண்ணுவேன், இல்லை அப்படியே வரும். ஏன்னா கமெண்ட் பண்ணவங்க பார்த்தா சந்தோஷப்படுவாங்கல்ல, ஒரு காரணத்துக்கு மட்டும் நான் வீடியோ கட் பண்ணாமல் போடுவேன். எனக்கு எடிட்லாம் பெருசாக பண்ண தெரியாது. நேத்தான் உட்காந்து எடிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக உட்காந்து எழுத்துல இருந்தால் வீடியோ போடும்போது எதுவுமே எடிட்லாம் பண்ண தெரியாது, வீடியோலாம் போட தெரியாது. எடிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உட்காந்து எடிட் பண்ண தலைவலி தான் வந்துச்சு. ஏன்னா ரொம்ப நேரம் ஃபோன் பார்க்கக்கூடாது. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உட்காந்து எடிட் பண்ணேன். ஓ சடனாக கமெண்ட் ஞாபகம் வந்துச்சு, அம்மா நான் இழந்துட்டேன்.
ஓகே, பாருங்க, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க. இந்த சர்ஜரிக்கு 10 லட்சம் மேலே ஆகும். என்ன பண்ண போறேன்னு தெரியல. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்க இப்போ உங்க கேரளாவில் இருக்கிறீங்களா, தமிழ்நாடு இருந்துட்டீங்கன்னாக்கா அங்கே பண்ணலாமேன்னு சொல்லி. அப்படி கிட்னி டோனர் வந்து இப்போ நான் டயாலிசிஸ் பண்ணுறேன். அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு கிறிஸ்டியன் தான். ஒன்று அவங்க வரமாட்டாங்க, நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. இப்போ நான் டயாலிசிஸ் பண்ணுற ஹாஸ்பிட்டலில் அந்த சிஸ்டர் தான் கிட்னி கொடுக்குறாங்க. இன்னொன்று, எனக்கு சர்ஜரி பண்ணி கொடுக்குற டாக்டர் எனக்கு ஒவ்வொரு எங்கிட்ட சொன்னார், இல்லைடா நீ முடிச்சு கான்சர் ரெடி பண்ணடா, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. பயம் என்னன்னா கிட்னி டோனர் வேறு யாருக்காச்சும் கொடுத்துருவோம்னு பயமாக இருக்கு. ஃபஸ்ட்டு நான் கிட்னி மேட்சிங் டெஸ்ட் எடுக்கணும். கிட்னி மேட்சிங் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு 50,000 ரூபா கிட்ட ஆகும். அது பண்ணி சப்போர்ட் பண்ண எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.